டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சாம்பார் தாங்க. முருங்கக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ் இருக்கிற காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம். இந்த தக்காளி ரசம் எப்படி தான் தெரிலிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள். நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே இந்த தக்காளியும் வேக வச்ச தக்காளியை எடுத்து நம்ம ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை ஊற வச்சு இதிலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அந்த பருப்பு தண்ணி, அந்த தக்காளி எல்லாத்தையும் ஒரு கரைச்சிட்டு மிளகு, சீரகம், சின்னோண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது, ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, அப்புறம் பச்சை வாடை அதாவது கசப்பு எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு நான் வச்ச ரசம். தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் நம்ம பிசைவோம். ஆனால் நீங்கள் பருப்பில் இருக்கிற தக்காளியை எடுத்து நீங்கள் அந்த தக்காளி ரசம் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை தாங்க. என்ன கீரைனா சிறுக்கீரை பொரியல், பாவக்காய் அப்படியே எண்ணெய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, அந்த காய் வீணாகக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காயும் வாங்கினதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க இன்னையோட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியை விரித்து போட்டுட்டு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. முடி வந்து தலைக்கு குளித்தனால காயில் செம்மையாக பசி எடுத்துக்கிச்சு. எப்படா பசங்க வந்து ஸ்கூலுக்கெலாம் பேக் பண்ணி செவ்வாய்க்கிழமையாக ஆகிட்டனால அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அவசரமாக உக்காந்து நான் சாப்பிட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பாரும் அந்த கலப்பு காய் போட்டு சாம்பார் வச்சாலே அல்டிமேட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. நம்ம நான்வெஜ் வந்து சாப்பிட்றோன்னா அதுக்கும் நமக்கு சாப்பிட்ணுன்னு அந்த ஆசை வருது. ஆனால் அந்த சாதம், சாம்பார், ரசத்தோட ஒரு பொரியலோடு சாப்பிட்ற டேஸ்ட்டே வந்து வேறங்க. ஏன்னா அந்த நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கெலாம் நான் பார்த்துட்டேன், ஒரே கபகபன் வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த சாம்பார் சாதம் இந்த மாதிரி பொரியல் சாப்பிட்டா நமக்கு அந்த பிரச்சனையே வரமாட்டேங்குது. பேசாமல் நானும் கறியை விட்டுறலான்னு இருக்கேன். என் ஹஸ்பண்டும் அந்த மாதிரி விட்டுட்டார் ஆல்ரெடி, நானும் அந்த மாதிரி விடலான்னு இருக்கேன். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.